வெல்கம் டு ஜேசஸ் நர்சரி கார்டன். இந்த நர்சரியில் பார்த்தீங்கன்னா சாமந்தி கலெக்ஷன்ஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். சாமந்தி கலெக்ஷன்ஸ்லேயே இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு 15 கலர் பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் பூக்கக்கூடிய ஒரு பட்டன் சாமந்தி வெரைட்டி தாங்க. இது பஞ்சு சாமந்தி வெரைட்டின்னு சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா பொடி கலரில், அதாவது டார்க் ரெட்டில் குங்கும கலரில் பூக்கக்கூடிய ஒரு சாமந்தி வெரைட்டி தாங்க. இது பார்த்தீங்கன்னா பஞ்சஸாக பூக்கக்கூடிய மினியேச்சர் சாமந்தி வெரைட்டி தாங்க. இது பார்த்தீங்கன்னா பூ சின்ன சின்னதாக நிறைய கொத்து கொத்தக்கூடிய ரெட்டுங்க. இதிலே பார்த்தீங்கன்னா பியூர் ஒயிட்லேயும் இருக்குங்க. பாருங்கள், நம்ம நாட்டு சாமந்தி மாதிரியே பூக்கக்கூடிய பியூர் ஒயிட் மினியேச்சர் கிரேசாந்திமம் வெரைட்டிங்க இது. இதுவும் பார்த்தீங்கன்னா பஞ்சசாக தாங்க பூக்கக்கூடியது. ஒரு செடியில் ஒரு கேக்கு பார்த்தீங்கன்னா 20 முக்கு 30 முக்கு பூங்க. பாருங்கள், எந்தளவு பூ முக்கு இருக்குது பாருங்கள். இது மாதிரி அதிகமாக பூக்கக்கூடிய வெரைட்டிங்க. இது பார்த்தீங்கன்னா வெயிலுக்கு வளருமா இல்லை மழைக்கு வளருமா பார்த்தீங்கன்னா நல்ல வெயில் வச்சுனா உங்களுக்கு நல்லாவே வளருங்க. இது ஒரு ஈஸி மெயின்டெனன்ஸ் தாங்க. இது பார்த்தீங்கன்னா வைக்கும்போது கொஞ்சம் மண்ணும் மணல் கலந்து கொட்டி வச்சிங்கனாலே நல்லா தெளிவாக வளரக்கூடிய ஒரு செடி வெரைட்டி தாங்க இது. இது பார்த்தீங்கன்னா வேப்ப முன்னாக்கு மந்த்லி ஒன்ஸ் கொடுத்து ஆட்டு மாட்டு 15 நாள் ஒரு வாட்டி கொடுத்தீங்கனாலே பூ பஞ்சஸாக உங்களுக்கு கொத்த பூ வந்துகிட்டே இருக்குங்க. இந்த மினியேச்சர் வெரைட்டிலே பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்லோ பார்க்கலாங்க. பாருங்கள், எல்லோ இந்த மினியேச்சர் வெரைட்டிலே எல்லோ கலருங்க. நம்ம நாட்டு சாமந்தி மாதிரியே வாசம் வரக்கூடிய ஒரு வெரைட்டி தாங்க. இது பூவில் வாசம் வராது ஹைப்ரிட் வெரைட்டிங்க அப்படிலாம் கிடையாதுங்க. இது நம்ம நாட்டு சாமந்தியில் கிராசிங் பண்ண ஒரு ஹைப்ரிட் வெரைட்டிங்க. இது பார்த்தீங்கன்னா பூ வாசமும் வரும், நிறையவும் பூக்கும், கொத்தவும் பூக்கும். அதே மாதிரி வருஷம் முழுவதும் பூத்துக்கிட்டே இருக்குங்க. துளிர் எடுக்க எடுக்க பூ வந்துகிட்டே இருக்கும், நிறைய பூத்துக்கிட்டே இருக்குங்க. அடுத்ததாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா சிங்கிள் பெட்டலில் பூக்கக்கூடிய பழைய நம்ம நாட்டு சாமந்தி மாதிரியே பூக்கக்கூடிய ரெட் அண்ட் கிரீன் மிக்ஸ் ஆகி பூக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தாங்க. இது பார்த்தீங்கன்னா சாமந்தி ஃபுல்லாக பெட்டல்ஸ் எல்லாமே டார்க் சிகப்பு கலரில் பூத்து நடுவில் வர மகரந்தம் பார்த்தீங்கன்னா ஃபுல் கிரீனில் இருக்குங்க. இது பார்க்க ஒரு அட்டகாசமாக இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் கிரீனில் பூக்கக்கூடிய ஒரு ரேர் கலெக்ஷன் சாமந்தி வெரைட்டி தாங்க இது. அடுத்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி எல்லோவிலேயே சென்டரில் க்ரீன் வரக்கூடிய எல்லோ க்ரீன் சாமந்திங்க இது. இது பார்த்தீங்கன்னா பாருங்கள், இதில் எந்தளவுக்கு சேஃபாக டிசைன் அழகாக இருக்குது பாருங்கள். இது நம்ம நாட்டு சாமந்தியை விட அட்டகாசமும் அழகாகவும் இருக்குங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதுலேயே ஒயிட் வித் பர்பிள் கலர் பூக்கக்கூடிய ஒரு டபுள் ஷேட் பர்பிள் சாமந்தி தாங்க இது. இது பார்டர் ஃபுல்லாக ஒயிட் கலர் வருங்க, சென்டரில் பர்பிள் கலருங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பியூர் ஒயிட்லேயே பெரிய பூச்செடிங்க, பெரிய சாமந்தி பூ வெரைட்டி தாங்க இது. இது மட்டும் இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா இன்னும் முக்கிய பாதி வெடிக்கலை, இன்னும் பாதி முக்கு வெடிச்சா அப்போ எந்தளவுக்கு பெரிய பூவாக வரும் பாருங்க. கை அகலத்துக்கு வரக்கூடிய ஒரு சாமந்தி பூ வெரைட்டி தாங்க இது. அடுத்ததாக நம்ம சாமந்தி வெரைட்டிலே பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர்லேயே பெரிய பூவாக பூக்கக்கூடிய ஒரு சாமந்தி வெரைட்டி தாங்க இது. இது பார்த்தீங்கன்னா பெரிய பூவாக பூக்கக்கூடியது, கொத்தாகவும் பூக்கக்கூடிய ஒரு வெரைட்டிங்க. அடுத்ததாக இதிலே பார்க்குறது ரெட் கலர் பார்க்கலாங்க. ரெட்டிலே பார்த்தீங்கன்னா இந்த மினியேச்சர் வெரைட்டி பார்த்துருப்போங்க. இதிலே பெரிய பூ வெரைட்டிங்க. இதிலே லோட்டஸ் டைப் பெட்டல்ஸ் கூட சாமந்தியும் இருக்குதுங்க. அதை பாருங்க காட்டுறேங்க. இது லோட்டஸ் டைப்பில் அதே மாதிரி பெட்டல்ஸ் பைப் மாதிரி வரக்கூடிய, அதாவது தண்ணி உள்ள தண்ணி நிற்கிற மாதிரி பைப் மாதிரி வரக்கூடிய ஒரு சாமந்தி பூ வெரைட்டிங்க. இது ஒரு ரேர் கலெக்ஷனுங்க, எப்பயாவது தான் கிடைக்கக்கூடிய ஒரு சாமந்தி வெரைட்டிங்க. இந்த சாமந்தி கலெக்ஷன்ஸ் ஃபுல்லாக ஸ்டாக் இருக்குது. இதே கலரில் சேம் டபுள் ஷேடோ இருக்குங்க பாருங்கள். சென்டர் ஃபுல்லாக ரெட் வந்து பார்டர் ஃபுல்லாக எல்லோ ஆரஞ்சாக வரக்கூடிய ஒரு டபுள் ஷேடு வெரைட்டி சாமந்தி வெரைட்டிங்க இது. இது மட்டும் இல்லாமல் இந்த டார்க் பொடி கலர்லேயே பெரிய பூ இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குங்க. அடுத்ததாக காட்ட போகிறேன். டார்க் ரெட்லேயே பாருங்கள் பெரிய பூ. இது எந்த அளவுக்கு பூ நெருக்கமாக இருக்குது பாருங்கள், எந்த அளவுக்கு டார்க் கலராக வருது பாருங்கள். இந்த சாமந்தி கலெக்ஷன்ஸ் எல்லாமே நாட்டு வெரைட்டியோட சேர்ந்தது தாங்க. பாருங்கள், அதோட பர்ஸ் வெடிச்சிருக்கிறத பாருங்கள். அப்புறம் டேலியா பூ ஏற்காட்டு ரோஸை பார்த்தா இதை பார்க்கத்தாலும் அந்தளவுக்கு அழகாகவும் அட்டகாசமாகவும் பெட்டல்ஸ் இருக்குது பாருங்கள். டேலியா பூ என்ன பெட்டல்ஸோ சேம் அதே பெட்டல் ஷேப்பில் பூத்துருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு அழகான சாமந்தி யாருக்கு தான் பிடிக்காது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான சாமந்தி நம்ம சேனல் நிறையா இருக்குங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒயிட் வித் க்ரீன், ரேர் அண்ட் எவர் கிரீன் சாமந்தின்னு சொல்கிறதுங்க. இது பார்த்தீங்கன்னா பாருங்கள், க்ரீன் கலரில் மட்டும் இருக்கும், ஆனால் பூக்க பூக்க அப்படியே ஒயிட்டாக சேஞ்ச் ஆகும். ஒயிட் வித் க்ரீனில் அற்புதமான கலரில் பூக்கக்கூடிய ஒரு வெரைட்டிங்க இது. இது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பர்பிள், டார்க் பர்பிள்லேயே பெரிய பூ பஞ்சஸாக பூக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தாங்க. இங்கே பாருங்கள், எந்த அளவுக்கு மட்டும் இருக்கிறதே மொத்தத்துக்கே 4 செடி தான். இந்த 4 செடியில் எவ்வளோ மொட்டுகள் இருக்குது பார்த்தீங்களா? அப்படியே கொத்த ஒரு கனவுக்கு 10 முக்கு 20 முக்கு அந்த மாதிரி ஃபுல்லாக வந்துருக்கு பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா கோல்டன் எல்லோ கலரு. இந்த கோல்டன் எல்லோ பார்த்தீங்கன்னா பாருங்கள், பட்ஸே எவ்வளோ பெருசு பாருங்கள், கை அகலத்துக்கு இருக்குது பட்ஸு. இது இன்னும் வெடிச்சதுன்னா பூ பார்த்தீங்கன்னா இப்போ ரோஜா பூ விட பெருசாக இருக்கக்கூடிய ஒரு சாமந்தி வெரைட்டி தாங்க. அதில் மொட்டுகள் பாருங்கள், இது எல்லாமே ஒரே செடி தாங்க. குறைஞ்சி ஒரு 30-40 மொட்டு இருக்குங்க பாருங்கள். எந்த மொட்டு இருக்கு பாருங்கள். இந்த மாதிரியான அழகான சாமந்தி பூ கலெக்ஷன்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு ஹனி கலரில், அதாவது ஹனியிலே ரெட்டு சென்டரில் வரக்கூடிய ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர் சாமந்தி தாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா டேலியா பெட்டல்ஸ் மாதிரியே பூக்கக்கூடிய ஒரு சாமந்தி பூ வெரைட்டி தாங்க.
இதுவும் பார்த்தீங்கன்னா பஞ்சஸாக பூக்கக்கூடியதான். இங்கே பாருங்கள், ஒரு செடியில் எவ்வளோ கிளைகள் எடுத்து எவ்வளோ மொட்டு வந்திருக்கு பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு மொட்டுக்கள் சாமந்தி வர்றது நம்ம நர்சரியில் மட்டும்தாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான சாமந்தி கலெக்ஷன்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் நம்பர் கான்டாக்ட் கொடுத்துருக்குங்க. கான்டாக்ட் நம்பருக்கான ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க. நம்ம ஷார்ட்ஸ் எல்லாத்துலேயுமே நம்ம நம்பர் டிஸ்பிளே ஆகுங்க. அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பர் கொடுத்துருக்கேன். நம்ம டிஃப்ரெண்ட்டான பூ கலெக்ஷன்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ்னால் கால் பண்ணி கேளுங்க. எதுனாலும் எனி டைம் எப்போ வேணால் கால் பண்ணுங்கள். காலைல 10 மணிலேருந்து ஈவினிங் 8 மணிக்குள்ளே எப்போ வேணால் கால் பண்ணுங்கள். டவுட்டு எதுனாலும் கிளியர் பண்ணிடலாம். உங்களுக்கு என்ன மாதிரி வித்தியாசமான செடி வேணுமோ எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க. இந்த மாதிரி வித்தியாசமான சாமந்தி பூ கலெக்ஷன்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். பாருங்கள், பட்டன் சாமந்தி வந்து எல்லா வெரைட்டியுமே நம்ம சேனல் ஸ்டாக் இருக்குங்க. டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் சாமந்திக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டு பிளான்ட்டாகவும் ஸ்பீடாக கொரியர் ஆகிற மாதிரி பண்ணி தரேங்க. தேங்க்ஸ் டு வாட்சிங் ஆல். திஸ் இஸ் நர்சரி.